வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. guys, welcome to our channel called Night Light Podcast. இது எங்களோட முதல் வீடியோ. கிளிக் பண்ணி தெரிஞ்சிருச்சு எங்க மூஞ்சில கண்ற என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பாத்துட்டீங்க. சோ தயவு செஞ்சு முழுசா பாத்துட்டு போங்க. ஸோ ஃபன் அன்லிமிட்டடாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாமா? தாராளமா போலாம். இதுக்கு மேல என்னடா இருக்குது ஓகே இன்ட்ரோக்கு? சரி. வீடியோ எதை பற்றி நம்ம பேசலாம்? we chose horror for this first topic. ஏன்னா வந்து நாங்க actually Instagramல ஒரு poll போட்டோம். and the most voted one was horror. The second was mythology. So if this video உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா then comment, then we will do part 2 or we will maybe change the topic into mythology. எஸ். ஸோ வீடியோ ஹாரர். ஐ திங்க் நம்ம தான் எங்கள் யூடியூப் சேனல் தான் வீடியோ ஹாரர் போட்டிருப்போம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச எந்த யூடியூப்லயும் வீடியோ ஃபன். ஏன் ப்ரோ யூடியூப்ல எல்லா வீடியோ தேடி தேடி பாத்தீங்களா ஒரு நாள்? ஐயோ சாமி வேற டேய் கூண்டு போங்கடா கோவத்துல போட்ற போறேன். ஆமா நான் பார்த்தேன். அப்புறம் நைட் லைட் பாட்காஸ்ட்னு ஒன்னு இருந்துச்சு, நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். யார பத்தி பேசுறீங்க? நைட் லைட் பாட்காஸ்ட் பத்தி. சரி ரைட்டர் பாட்காஸ்ட் நம்ம தான் வேற யாரா இருக்கா? சரி ஓகே. உனக்கு ஏதாச்சும் ஹாரர் கோஸ்ட் சம்பந்தமான ஏதாச்சும் இது இருக்கா? கோஸ்ட் சம்பந்தமானா அது லைக் உனக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? லைக் ஹாரிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் லாதர அந்த மாதிரினா வந்து when I was like லாக்டவுன் டைம் அப்போ ஐ திங்க் அப்போ வந்து எங்க வீட்டில் வந்து தம்பி பேபி சிட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க. 2-3 வீடு தள்ளி நான் வீட்டு தனியாக இருப்பேன். எங்கள் அம்மா அப்பா காலையில் வேலைக்கு போயிடணும். லாக்டவுன் டைம் ரைட் எப்படி இருந்துச்சுன்னு அப்போ தனியாக இருக்கிறப்ப வந்து அப்போ நாங்கள் வந்து வேறு வீட்டில் இருந்தோம். இப்போ வந்து வேறு வீட்டுக்கு மாறி இருக்கோம். அந்த வீட்டில் இருக்கிறப்ப வந்து என்னன்னா வந்து எனக்கு அப்பிக்க வந்து நான் அப்போ உட்காந்து வீட்டு வேலை எங்கள் அம்மா இனி தான் வாங்குவாங்க. பிகாஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சைல்ட். வாவ். ஸோ வீட்டில் பொம்பளை பிள்ளை யாரும் இல்லை, நான் தான் வேலையெல்லாம் செய்வேன். வீடு கூட்டி கழுவுறது எல்லாத்தையும் படுறது இல்லை எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி இது இப்போ வந்து அப்பிக்க வந்து வீட்டுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி கருப்பூரம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஏன் ப்ரோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இதை தாண்டிக்கிட்டு போதா? இல்ல சும்மா செக்கிங் பண்ண. ஸோ அது வீடு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிக்கும் அப்பிக்க. ஸோ அது தவிர வேற ஒன்றும் நடந்தது கிடையாதுடா. அது மட்டும்தான் வந்து அது மட்டும் தான், வேற எதுவும் நடந்தது கிடையாது. ஸோ எனக்கும் இதே மாதிரி ஒரு நடந்துச்சுல மேட்ரிக்ல. எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கப்ப வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப வந்து ஒரு லைக் அரௌண்ட் ஒரு 3 AM ஒரு மூஞ்சி இல்லாத ஒன்று லைக் மூஞ்சி இருக்கும், அதில் எதுவுமே இருக்காது. மூஞ்சி லைக் கண்ணு காது மூக்கு வாய் பெருசா போய்கிட்டு இருக்கு. எதுவுமே இருக்காது. ஏன்னா அது கோஸ். வெயிட் பண்ண கடைக்கு வரேன். ஸோ வந்து அவங்க வித்தியாசமா இருக்கு இந்த பேலி. அதான் ஸோ ஒரு நாளும் மணி அடிக்குமா ஒரு 3 AM. விடிய காலையில் ஐஸ்கிரீம் விற்குமா? ஆமா ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐஸ்கிரீம் வித்து நான் என்ன பேச விடுறா. ஓகே மணி அடிக்கும். மணி அடிக்கிறப்ப வந்து நம்ம அதை டைரக்டா நம்ம பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டே வந்து லைக் அது மர்டர் பண்ணிடுறோம் நம்மளையே. நம்ம நேரா பார்க்க கூடாது. அதை ஏன் நெக்ஸ்ட் டே தான் மர்டர் பண்ண? அப்பயே மர்டர் பண்ணாதா? நீ 3 மணி பக்கத்துல எவனும் இருக்க மாட்டான். சோ அவன் வந்து இறந்துட்டானா உனக்கு எப்படி அந்த அன்னைக்கு தெரியாது. மறுநாள் நீ பாக்குறப்பதான் உனக்கு தெரியும் அவன் இறந்துட்டான். ஓ சோ கிரா வந்து பார்த்தாங்க கொலை பண்ணிடும். முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ வந்து அது லைக் இப்போ வரைக்கும் அது ஒரு மிஸ்ட்ரியாவே அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே வந்து காடு இல்லை பக்கத்துலேயே. ஸோ இன்னொன்று நடந்திருக்கு. அது எப்படின்னா வந்து ஹாஸ்டலில் வந்து ஒருத்தவங்க வந்து எப்பயுமே 12 AM தான் குளிப்பாங்களாம். ஏன்னு தெரில, எனக்கு தெரில. விடிய காலையில் 12 AM சுடுதண்ணி வருவாங்க. தெரில, நீ எதுக்கும் போய் பார்த்துருவோம். சரி ஓகே. அவங்க வந்து எப்பவுமே மிட் நைட்ல தான் குளிப்பாங்களா ராத்திரி. ஸோ வந்து அவங்க வந்து எப்படின்னா ஓகே அன்னைக்கு அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கவ வந்து சீக்கிரமா வந்துட்டாங்க. புரியல. ஐ மீன் குளிச்சு முடிஞ்சோடனே சீக்கிரமா வந்துட்டாங்க. அப்போ ரூம்மேட்ஸ் எல்லாம் கேட்டாங்க ரூம்மேட்ஸ் எல்லாம் கேட்டாங்க என்னது நீங்க சீக்கிரமா வந்துட்டு எப்பயுமே லேட்டா தானே குளிச்சுட்டு வருவ அப்படின்னு.
அதுக்கு அவங்க வந்து ஒண்ணுமே சொல்ல, நோ ரிப்ளை, ஜஸ்ட் ஸ்மைல் ஓகே. மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ம்ஹும். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வந்து ரூம் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஓகே. ஸோ வெளியே போயிட்டோன்னே கொஞ்ச நேரம் சேர்ந்து பாத்ரூம்ல இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அதே ஆள் தான். நீ என்ன இங்க இருக்க? இப்பதானே ரூம் விட்டு வெளியே போனேன். நான் வயித்த இப்பதான் குளிச்சே கலக்கியிருக்கோம். முடிச்சிட்டு வந்திருக்கேன். நான் இப்பதான் குளிச்சே முடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு அப்பனா அந்த வந்து முத ரூம்மேட் தடவை வந்து வயித்த கலக்கி இருக்கு போட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க. நீ அங்கேயே இருக்கியே, உனக்கு ஏதாச்சும் நடந்துச்சா? அந்த மாதிரி இல்ல ஒரு ஜஸ்ட் லைக் கிளாரிஃபிகேஷன் கேட்டுக்க. யாருக்கு தெரியும்? கிளாரிஃபிகேஷன், நல்ல கிளாரிஃபிகேஷன். Okay, கேர்ள்ஸ்ல எல்லாம் பயந்து ம்ஹும். அந்த அந்த ஹாஸ்டலே ரெண்டாக்கிட்டாங்க. கத்தி Hostel ஏன் ரெண்டாக்குறாங்க? வார்டன் எல்லாம் வந்து ஆஹா. அது ஒரு பெரிய கதையாவே ஆயிடுச்சு. நியூஸ்ல வந்துச்சா ப்ரோ? நியூஸ்ல எல்லாம் பேப்பர்ல வரல. போட்டாங்களா? இல்ல பேப்பர்லயும் வரல. ஏன்டா பெரிய கதையா இருக்கும்டா. அது வச்சு ஒரு படமே எடுத்துக்கலாம். அனபெல் மாதிரி மிலேஷன் 5 ஃபேமஸ் ஆயிருக்குமே. இவனே காசு பார்த்திருக்கலாம். ஆமா, இவர் ஆக்டர், ஆமா நான் தான் போய் நடிக்க போறேன் அது படத்துல. இவர் ஆக்டரு பின்னாடி இவருக்கு பொம்பளை உட்கார்ந்து வேஷம் போட்டு பாரு, நான் ஹீரோவா நடிக்கிறேன். எங்க கேமராமேன் வந்து ஆம், கேமராமேன் வந்து சரி. சொல்லு. எங்க கேமராமேன் வந்து சைட் கேரக்டர். அவர்தான் வந்து பேய். ஒலிப்பிருக்கும் வின்னர் செட். இப்ப கூட நல்ல ஒரு மனுஷன் கையிலேயே அது பேர் என்ன? ஒலி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. சரி, நம்ம டாபிக் வருவோமே. வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா? எனக்கு வேற ஒன்றும் நடந்தது இல்ல. எக்ஸப்ட் லைக் அந்த பிளாக் இமேஜ் தெரியிற மாதிரி. ஏன் நடந்திருக்குன்னா பெஸ்ட் லைக் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒன்றுலாம் அவங்க வீட்டில் வந்து அவங்க எல்லாம் வந்து வளர்ந்து பெரிய பையனுங்க. ஹஸ்பண்ட் எல்லாம் வேலைக்கு போவாங்க. ஷீஸ் ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க வீட்டில் வந்து என்னன்னா வந்து ஒவ்வொரு மூலையிலையும் வந்து முடி ரொம்ப கொட்டிக்கிட்டே இருக்கும். முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். ஏன் சரிங்களா? உங்களுக்கு யாருக்குமே முடி இது பண்ணாத? ஆயில் எல்லாம் போட மாட்டாங்களா? என் ஆயிலா பட You start. ஸோ ஒரு மூலையிலே வந்து அவங்க வீட்டில் வந்து முடி கொட்டி இருக்குமா. அவங்க நினச்சிட்டாங்க பையனுக்கு அவங்களுக்கும் முடி கொட்டாது. வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் முடி இருக்கும். ஓகே, அவங்க ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் மண்டையில் முடி இருக்கும். முடி இருக்கும். ஆனால் Okay. கொட்டாதான். Okay. அவங்களும் நினச்சிட்டாங்க கொட்டுதுன்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ராத்திரிலாம் வந்து அவங்க காலை யாரும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குமா. அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்க பையனுக்கு எல்லாம் நடந்திருக்கு. ஓ. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு நாள் மணிக்கு அவங்க பையனுக்கு வந்து வெளியே லாண்டுகிட்டு இருந்திருக்கானுங்களாம். வெளியே லாண்டுகிட்டு இருக்கிறப்ப வந்து அந்த ஷட்டில் காக் வந்து வீட்டிலேருந்து வெளியே போயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு கார்டன் மாதிரி இருக்கும். அது கார்டன் கிட்ட போய் வந்து அவன் பையன் வந்து ஷட்டில் காக் இருக்கப்ப ஏமோ பொஞ்சிருக்க மாதிரின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து போய் நோண்டி பார்த்துருக்காரு. உளுக்கு வந்து என்ன சொல்றது எலுமிச்சை பழம் என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பொம்மை அந்த பொம்மைக்கு துணியெல்லாம் கட்டி விட்டு அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருந்தானுங்களாம். பொம்மைக்கு துணி சூப்பர். நல்லா இருக்குல்ல? அனபல் பொம்மை மாதிரி. அதேதான். அதுவும் மந்திரிச்சுலாம் இருந்துச்சு. அது எடுத்த வேகத்துல இருந்து அவங்க வீட்டுல வந்து ஒரே சண்டையா ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அவங்களும் அங்க கோயில்லாம் பார்த்து இப்போ அவங்க வீட்டை தெரியும். அவங்க சொந்த வீடு. அந்த வீடியை வித்துட்டு வெளியாகிட்டாங்கன்னா பாத்துக்கோ. அவ்வளோ அக்ரெசிவா அதை ஹண்ட் பண்ணியிருக்கா. ஓகே, அவங்க வீட்டுல வந்து இப்போ எப்போ இருக்கிற அவங்க வீட்டுல வந்து எந்த மூலையில முடி ஒன்றும் இருக்காது. ஆனா அவங்க பிணிக்கிற வீட்டுல வந்து அவங்க முடி வந்து அவ்வளோ நிறைய கொட்டி இருக்குமா. லைக் ஒருத்தனுக்கு வந்து கேன்சர் வந்தா எப்படி முடி கொட்டும், லைக் சம்திங் நியர் டு அந்த மாதிரி அவ்வளோ முடி கொட்டி இருக்குமா ஒரு மூலையிலையும். அவ்வளோ எப்படி சொல்றது, அந்த இது எல்லாம் முடி கொட்டுது. அப்ப நம்மளுக்கு மண்டையில முடி இருக்கும்னு என்ன நிச்சயம்? பாட்டி மூலிகை வாங்குங்க, மண்டையில தேய்க்க. பாட்டி மூலிகை அங்க இருந்து யாராவது அம்பாசிடர் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயா ஸ்பான்சர் பண்றேன். ஸோ கொஞ்சம் ஆமா அம்பாரி ஷாருக் கான்லாம் எனக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸ் இன்னும். அம்பானி பொண்ணை கூட தான் கட்டிக்க கேட்டாடா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இவனெல்லாம் கொக்கநாட்டுக்கு. சரி, இன்னொன்னு வந்து எனக்கு ஒரு ஊர்ல நடந்த விஷயம், இந்தியா ஊர்ல. அப்ப இப்ப ரீசெண்டா நடந்தது இல்ல, டிசில நடக்கிறப்ப, லைக் அந்த காலத்துல. யூ மீன் த பிரமிட்ஸ் ஈஜிப்ட் கட்டுறப்ப? ஓகே, அது பிசின்னு சொல்லுவாங்க தெரியுமா? பிசினா லைக் பார்சிலோனா. ஐயோ, விஸ்கா கத்தாலுடியாடா. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நான் ஃபுட்பால் பத்தி பேசல. பிசி லைக் வந்து இல்ல ராஜராஜ சோழன். ஓ ஓகே ஓகே ஓகே. அந்த காலம் சொல்லி முடிச்சிருக்க வேண்டியதாடா. அந்த காலம் நடக்கப்ப வந்து ஒரு ஊர்ல வந்து ஒரு எப்பவுமே ஒரு வெம்பயர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஊரை. அதாவது தமிழ்ல சொல்ல வந்தாக்கா ரத்த காட்டேரி முடிஞ்சிச்சா? ஓகே. வேம்பயர் வந்து அதை ரொம்ப அக்ரெசிவா ஹண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹண்ட் பண்ணனா ரத்தம் குடிக்கும். ஆ. த்ரோ போட்டு குடிக்குமா இப்படி?
அது பல்லு ஏ, இருக்குல்ல பல்லுல ஓட்டை இருக்கும். பல்லுல ஓட்டை ஏ, இருக்கும். அது வழியா அவனை உறிஞ்சி குடிக்கும். பல்லுல ஓட்டை இருக்கு கைஸ். என்ன பண்ணிருப்பானு பல்லு ஒழுங்கா விளக்க மாட்டான் போல இருக்கு. பூச்சி கதையை கொட்டி பத்தி. அப்புறம் வந்து அங்க வந்து ஒரு ப்ரொடெக்டர் வந்து லைக் யாருன்னா வராயம்மன். அதாவது அந்த ஊர் காவல் தெய்வம். காவல் தெய்வம். ஓகே. ம்ஹும். ஸோ வந்து ஒரு நாள் வந்து ஒரு அந்த ஊர்ல இருக்க ஒரு ஆள் வந்து அவங்கள வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க வராயம்மனை. ஓகே. ஸோ வராயம்மன் சொல்லிடுவாங்க, பரவாயில்ல எனக்கு இதெல்லாம் வேணாம், நீங்களே உங்க ஊரை பார்த்துக்கோங்க. எப்படி ப்ரோ அங்க வந்து பேசுனாங்க? லைக் கனவுலல. ஓகே ஓகே. ஸோ அந்த ஊர் பூசாரி கனவுல. என்னாலலாம் அவங்கள காப்பாற்ற முடியாது, நான் அவங்ககிட்ட இனிமே இது பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ அப்புறம் வந்து அந்த வேம்பயருக்கு வந்து ஒரு கோல். அது எப்படின்னா கோல்டா? கோல் கோல் கோல். ஓகே. அது எப்படின்னா வந்து சித்திரை மாசத்துல பௌர்ணமி அன்னைக்கு எந்த குழந்தை பிறகுதோ அது சாப்பிடணும். அப்பதான் அது வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். லாங் லாஸ்டிங்கா இருக்குமா? ஏய் யோ. இல்ல 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 அது அது வந்து லைக் நிறைய நாள் உயிர் வாழும். ஓ உயிர் வாழும். ஓகே. லாங் லாஸ்டிங்கா இருக்காது. உயிர் வாழும் गाइस. ஓகே. ஸோ வந்து அந்த அந்த இருக்க ஒரு மனுஷன் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணனால பரவாயில்ல இது வெம்பயரை நானே ஹண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி தலைவன் தாராளமா கிளம்பி வந்து அவங்களோட ஃபேமிலி அந்த ஃபேமிலி வந்து அந்த காட்டுக்குள்ள அது அங்க காட்டுக்குள்ள தான் வெம்பயர் இருக்கும். அங்க போய் நீ தங்க சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த அன்னைக்கு அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு அவங்களோட ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்கும். ஓகே. ஸோ வந்து அது இதை தெரிஞ்சுட்டு அந்த மனுஷன் வந்து வேகமா போய் கேட்டிருக்கான், எங்க குழந்தை அப்படின்னு ஒய்ஃப்கிட்ட கேட்டிருக்கான். இல்ல ஒரு பாட்டி வந்து லைக் இங்க ரொம்ப வெம்பயரா இருக்கு, அந்த பாட்டி வந்து என் குழந்தைய சேஃபா வைக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒய்ஃப் சொல்றாங்க. அப்புறம் வந்து சரி இந்த யாரு அந்த மனுஷன் வந்து ஏதோ தப்பா இருக்குதே அப்படின்னு லைக் அதை யோசிச்சுட்டு அந்த நாயல்கிரி பத்திருக்கான். அந்த நைட்டு அவங்க கனவுல வராயம்மன் வந்து அந்த குழந்தை தூக்கிட்டு போன பாட்டி தான் அந்த வெம்பயர். அதாவது வராயம்மன் பெரியாச்சியா வந்து குழந்தை தூக்கிட்டு போயிருக்காங்க. இல்ல அந்த வெம்பயர் பாட்டி ரூபத்தை எடுத்து வந்து பிள்ளைய தூக்கிட்டு போயிருச்சு. மனுஷனுக்கு காலைல எழுந்தோன கண்ணுல அப்படியே தண்ணி. ஸோ வந்து என்ன பாத்தீங்களா ப்ரோ கண்ணுல தண்ணி ஊதிச்சுன்னு அப்படி சொன்னா ஓகே சாரிடா. சாரி. அப்புறம் வந்து அழுது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வராயம்மட்ட கேட்டப்ப வந்து சரி உனக்கு இது பண்றேன், ஆனா என்னால உனக்கு குழந்தைய திருப்பி தர முடியாது, என்ன அதை சாப்பிட்டு. ஸோ வந்து அதை இது பண்ண முடியலனாலும் நான் வந்து உங்க இதை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது அப்படி ஒன்றும் அப்படி பெருசா ஹாரரா இல்ல ப்ரோ, ரொம்ப தெய்வம் கதை மாதிரி இருக்கு. அது வெம்பயர் இருக்கனால அது ஹாரர் லிஸ்ட்ல வந்துருச்சு. சரி உனக்கு ஏதாச்சும் இருக்கா வேற கதை? வேற என்ன கதை இருக்கு? இது படிச்ச கதை? படிச்ச கதைனா திஸ் ஒன் திங் ரியலி இது ஆன்லைன்ல படிச்சு பார்த்தேன். ஆன்லைன்ல என்ன இதுன்னு உங்களுக்கு தெரியலனா நாங்க மேல வந்து போட்டுறோம், நீங்களே படிச்சு பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் தந்து படிச்சுக்கோங்க. ஆர்டிகல்ல மேல நாங்க போடுவோம், நீங்க அவனடா அவ்வளவு முட்டாளாடா பாக்குறவங்க அவங்க தட்டி பார்க்க தெரியாதாடா. அதான் நம்ம மேல போட்டுருவோம். மேல வந்துட்டு இது வந்து இந்த புக் வந்து லாட்டின்ல எழுதியிருக்கேன். ஸோ இந்த புக் ஆஃப் யோகா வந்து எப்படின்னா வந்து லைக் சம்திங் லைக் பிளாக் மேஜிக் ஆர் சம்திங். இந்த புக்கை எழுதினவங்க வந்து ஐம் நாட் ஷூர், இந்த கதை கூட அவ்வளோ சரி ஞாபகம் இல்லை. பேசிக்காக அந்த புக்கில் என்னன்னா வந்து அதில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணவங்க எல்லாரும் வந்துட்டு பைத்தியம் பிடிச்சி இறந்துருவாங்களாம். அந்த கிரீன் புக்கா? நோ திஸ் இஸ் கால்ட் தி புக். அது வந்து மியூசியம்ல இருக்கும். அந்த ஒரு ஏதோ ஒரு நாட்டுல ஒரு மியூசியம்ல இருக்கும். ஃபுல்லா புக் ஃபுல்லா கிரீன். நம்ம எது படிக்கிறேன்னு இல்ல இது சம்திங் எல்ஸ். பெரிய புக். அந்த புக் பேர் வந்து டீமன்ஸ் புக்னு ஏதோ இருக்கும். திஸ் சம்திங் இது புக் ஆஃப் யோகான்னு சொல்லுவாங்க. இது அந்த புக்ல என்னன்னா வந்துட்டு வாட் தி அஸ்யூம் இஸ் அதில் வந்து எப்படி லைக் சேட்டனிக் ரிச்சுவல்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கான். எப்படி வந்து லைக் டீமனை சமன் பண்ணுதோ சம்திங் லைக் தட். ஸோ another புக் என்னன்னா வந்துட்டு இன்னொன்று சம்திங் வந்து த டெவில்ஸ் பைபிள்னு ஒன்று இருக்கான். ஆமா ஆமா. அது வந்து ஒரே நாள்ல அந்த புக் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ தட் ரியலி amazes me at the same time. At the same time யார் எழுதியிருப்பா? டீமன்ஸ் பைபிள்னா டீமன் தான் எழுதி இருக்கும். இதெல்லாம் பெரிய சரி அப்பனா வந்து இப்ப நம்ம தமிழ் கடவுளை வச்சுப்போமே, பெருமாள்னா வந்து பெருமாளே வந்து விஷ்ணு புராணத்தை எழுதுவாரா? நம்ம இந்தியன்ஸ் நம்மளோட இது வந்து வேற, அது டீமனோட. ஸோ டீமன் வந்து லைக் அவங்கள டீமனை கும்பிடுறவங்க வந்து எழுதியிருக்கலாம். That's the biggest assumption. Yes.
ஸோ இன்னொன்று வந்து இன்னொன்று டீமன் சொன்ன இன்னொன்று ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து லைக் அவங்க மாமா இறந்து 16 நாள். கரெக்டா 16 ரிச்சுவல் நாள். பண்ணுவாங்க ஆ இந்தியன்ஸ். இந்தியா இந்துஸ்க்கு தெரியும்ல. ஸோ 16 நாள் செய்கிறப்ப வந்து அந்த நாள் வந்து தூங்க எப்படி சொல்கிறது, அவங்க ரிலேட்டிவ் எல்லாம் அன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து தங்குனாங்க ஒன் டே. ஸோ இவன் ரூமில் வந்து எல்லாரும் தங்குனனால இவனுக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் சோஃபாவில் போய் படுத்துட்டான். சோஃபா எப்படிடா சொந்த வீட்டுல சோஃபால போய் படுக்க விட்டுட்டானுங்க? அவன் ரூமில் ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஃபுல்லாக ரிலேட்டிவ் ம்ஹும். வந்து இது பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ சோஃபாவில் போய் படுத்துட்டோன்னே என்ன அவன் அப்படியே தூங்கிட்டான். லைக் கும்பகர்ணன் சொல்லுவாங்க தெரியுமா, தூங்குனா சீக்கிரமா எந்திரிக்க மாட்டாங்கல்ல, அவன் அந்த படுத்தா மாதிரி. தூங்குனா தூங்குதான். அவன் அந்த மாதிரி டைப்பு. ஏன்னு தெரியல, திடீர்னு ஒரு 2 AM வந்து டக்குன்னு முழிப்பு வந்துருச்சு. ஆஹா. ஏன்னு தெரியாம. ஸோ வந்து எந்திரிச்சு பார்க்கறான். லைக் போர்வை இப்படி தானே பூத்தி இருக்கான். அந்த லைட்டா சின்ன ஓட்டையிலேருந்து தெரியுது. அவன் பக்கத்துல வாட்டில இருந்து தெரியுதா? ஐ மீன் அந்த போர்வை அந்த ஒரு சின்ன அந்த ஒரு இது ஒலி தெரியுது அவனுக்கு. அது ஒளி தெரியணும், எல்லாத்துக்கும் ஒளி தெரியணும். ஆனா அவனுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் பாடி ஷேடோ மாதிரி தெரிஞ்சிச்சு. ஷேடோ இல்ல, ஒரு உருவம் உருவம் மாரி. பக்கத்திலே. தலைவனுக்கு கலக்கி விடல. எரி கதைக்கு வரேன். அப்புறம் வந்து டக்குன்னு வேகமா போனனால அவன் கொஞ்ச நேரம் சென்று அதை போற எது பண்ணான்னு பாக்குறான், யாரும் இல்ல. ஆஹா. ஸோ அது வயித்த கலக்கிது, பாத்ரூம் வந்துட்டு போயிருப்பாங்க. ஸோ சரி என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வந்து யாரோ ஒரு ஆள் வந்து அங்க இப்போ இங்கதான் சோஃபானா கொஞ்சம் தூரம் தான் பாத்ரூம். ஓகே. ஸோ பாத்ரூம் அப்போ வந்து யாரோ லைட் ஆன் பண்ற சத்தம் கேட்டுச்சு அவனுக்கு. நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்றப்போ சத்தம் ஓகே ஓகே. யா கேட்குது. யா. ஸோ வந்து அவன் வந்து லைக் எப்படி சொல்றது, வெயிட் பண்றான். நம்ம ரிலேட்டிவா தான் இருக்கோம் அப்படின்னு வெயிட் பண்றப்ப வந்து 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, யாரும் வரல. ஏன் So, bro அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணா? இரு, அவனுக்கு என்ன இரு. வயித்த கலக்கிருச்சா? இல்ல அவனுக்கு urgent ஆ? வயிறெல்லாம் கலக்கல. லைக் அந்த அது ஒரு பயத்துல, anxietyல. நர்வஸ். அப்புறம் வந்து எந்திரிச்சு பார்க்கறான், உள்ளுக்கு இன்னும் லைட் ஆன்ல தான் இருக்கு. ம்ஹும். ஸோ உள்ளுக்கு போலாமா வேணாமான்னு 2 மனசா அப்படியே தூங்கிட்டான். Okay. மறுநாள் வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறான், ஆமா கீழே யாருமா நேற்று ராத்திரி பாத்ரூம் வச்சா அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லிருப்பாங்க? எனக்கு தான் வயித்த கலக்கிருச்சு, நான் தான் பாத்ரூம் போனேன்னு சொன்னாங்களா? இல்ல, அப்புறம்? மேலே தான் 2 பாத்ரூம் இருக்கு, அப்போ எதுக்கு கீழே வரணும்? ஓ ஷிட். தலை கடைசிக்கு போய் பார்க்கல, அப்படியே தூங்கிட்டான். அப்படியே தூங்கிட்டான். அழுது அந்த நாள் அப்படியே லைக் கலங்கி. கலக்கி இருக்கும் அவனுக்கு. நானா இருந்தா வீட்டு விட்டே ஓடி இருப்பேன். ஷூ, இதான் என் ஃப்ரெண்டுக்கு நடந்த இன்சிடென்ட். ஸோ இது உனக்கு ஏதாச்சும் இருக்கா இன்னொன்று? சம்திங் அமேசஸ் மீ ஹீரோ. எல்லா கல்ச்சர்லயும் ஒரு விதமான பேய்கள் இருக்கு. சீன பேய்னா வந்து கையை இப்படி நேரா வச்சு குதிச்சுக்கிட்டு போவோம். தமிழ பேய்னா அது ஒரு விதமா இருக்கும் ப்ரோ. தமிழ பேய் விதவிதமா இருக்கும். ஏன்னா எவனை விட்டுட்டு போயிட்டாடு அது தேடி வருமா. காஞ்சனா படத்துல வந்து நடக்குவேன். பழி வாங்கணும்னு Revenge, I want revenge. தமிழ பேய்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இருக்கும். மலாய்க்காரனுங்களுக்கு they have this one ghost called தொயோல். பேசிக்கலி what this தொயோல்'s job is, அது காசு திருடுமா. இது நான் எங்க தெரியுமா, மாஸ் சூரியன் நடிச்ச மாஸ் படம் தெரியுமா? அந்த அவன் யா ghost யா யா பேசுவானே. பேய்கிட்ட கடைசி பேசுவான். சீன்ல இவன் பிரேம்ஜி அவன் அப்பால காசு திருட போவான் தெரியுமா? அந்த கதையை ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கு. தெரியல, ஆனா அவனுக்கு வந்து தொயோல் சில வெடிப்பாடுகளை கட்டையா இருந்தவங்களாலே. ஸோ மலாய்க்கானுக்கு they have this ghost called தொயோல். பேசிக்கலி இந்த தொயோல் என்ன பண்ணுனா வந்துட்டு அது வந்து ஒரு வீட்டுக்கு வந்து அனுப்பி விட்டாங்கன்னா வந்து வீட்டுல இருந்து காசு திருடிட்டு வந்துருமா. அதுக்கு கை இல்ல, கை கால் இருக்கும், கட்டையா இருக்கும், சின்னதா இருக்கும். காசு திருடுவா. அது வேலையே காசு திருடுதான். எப்படிடா? எனக்கே தெரியல, அது வேலையே காசு திருடுதான். விதமா இருக்குல்ல. இது சீன பேய்ல நல்ல பேய். அது கூச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பேயை துரத்து நேரத்துல பண்ணும். சீனத்துல இருக்கிற ஒரு பேப்பர் ஒட்ட வேண்டியதுதான். 10க்கு பேய் காணா போயிடும். இதே தமிழ பேய்னா ஒரு பெரிய பூஜை பண்ணி ஒரு கயிறை கட்டி அது ஒரு செம்புலுக்கு வேற அடிச்சு அந்த செம்பு வந்து ஆட்டுல கடல்ல தூக்கி தூக்கி போய் அதுக்கப்புறம் அந்த செம்புல இருந்து செம்பு கழுட்டுக்கும் பேய் மறுபடியும் வரும். திடீர்னு மீன் வந்து அது கயிறு கழுத்து விட்டுரும். அந்த பேய் மறுபடியும் வரும், ரிவெஞ்ச் பண்ணும். விதவிதமா இருக்கு. And also this other thing that amazes me was, but தமிழங்கலாம் வந்து நாங்க பேய் என்ன பண்ணுவோம்னா வந்து நம்ம கட்டிடுவோம். கட்டி ஒரு செம்புலுக்கு அடிச்சு ஆத்துல எங்க தொலைச்சிக்கிட்டு தூக்கி போட்டுருவோம். ஆமா. பட்
I think everybody sure they know Annabelle lah. Annabelle's a real thing. Okay. இது Annabelle பொம்மையில என்ன ஒரு கூத்துனா வந்துட்டு அத வந்து ஒரு மியூசியம்ல ஆர்த்தி வச்சிருக்கானுங்க. People can actually go see the ghost. ஒரு கோஸ்டி மியூசியம்ல அடிச்சு வச்சிருக்காங்க. அதாவது Annabelle பொம்மை அது இருக்கு. பேசிக்கா அந்த ஸ்டோரி என்னன்னா வந்துட்டு அது வந்து ஒரு மதர் வந்து ஒரு நர்ஸ்க்கு பிராக்டிசிங் நர்ஸ் சம்திங் இட் வாஸ் கிஃப்ட் டு ஹர் நர்ஸ் லா சின்ஸ் ஷி லைக் டால்ஸ். அந்த டால் வாங்கி வச்சது வந்து அப்போ வந்து அந்த பொம்மை வந்து வாட் சம்திங் ஹேப்பன் டு ஹர் வாஸ் அந்த பொம்மை வந்து அங்கங்கே வந்து இடம் மாறிக்கிட்டே இருக்கும். கை கால்லாம் அசைக்கிற மாதிரி தான் இருக்குமா. லைக் இப்போ வந்து நீ வந்து நம்ம தூங்கு ரூம்ல வச்சிருக்க அந்த பொம்மையை அது காலேஜ் பார்த்தாக்கா வந்து வேற இடத்துல இருக்கும், கீழே இருக்கும், அங்கேயே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ஆச்சுன்னா வந்துட்டு அந்த பொம்மைக்கு வந்து பார்க்குறப்ப வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும், கையெல்லாம் அசைக்கிற மாதிரி இருக்குமா. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அந்த பொம்மை லைக் அந்த பீப்புள் ஆக்சுவலி நோ இட் ஹாண்டட். ஏன்னா அந்த பொம்மை வந்து அப்புறமா கிறுக்க ஆரம்பிச்சு. லைக் பொம்மை லைக் வாக்கிங் ஸ்டார்டட் டூயிங் ஸ்டஃப் லைக் ஸ்டார்ட் மூவிங் ஸ்டஃப் அண்ட் ஆல் திஸ் ஸ்டஃப். ஸோ அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு பேய் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரங்க தான் தெரியாது, அவங்க முட்டாளா இருப்பானுங்களே. அந்த பேய் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அது வீட்டில் வாக்குவானுங்க. ஸோ அந்த நாய்ங்க என்ன பண்ணுச்சுங்க, they just kept it like that. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து they were like having a party la அந்த ரூம் something like that. people இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஆம்பளை பையன் தான் அந்த பொம்மை வந்து என்ன பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆம்பளை பையனை. Like he started vigorously attacking the doll started vigorously attacking the guy la. வெறித்தனமா வச்சு சாத்த ஆரம்பிச்சிருச்சு அவனை. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சுன்னா வந்துட்டு they basically call this Lorraine and all this பேயோட்டர் வருங்க, லைக் this Christian பேயோட்டர் வருங்க. போயிட்டு பார்த்துருக்காங்க. அது வந்து ஒரு டிமோனிக் ஃபார்ஸ்னு சொல்லியிருக்கானுங்க. இட் வாஸ் நாட் லைக் haunted spirit or something trapped inside the doll. It was a demonic force. அதாவது ஒரு சேட்டன் கீழே இருக்கிற அந்த டீமன்ஸ் வந்து ஒரு பொசஸ் பண்ணி அது வந்து ஒரு உயிர் எடுக்க பார்க்குதுன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கானுங்க, என்னென்னமோ இதெல்லாம் பண்ணி லைக் did some kind of rituals and something like that. and then அந்த பொம்மையை என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு மியூசியம்ல வச்சிருக்கானுங்க. அந்த மியூசியம்ல வந்து மொத வச்ச தர வந்து அந்த மியூசியம் வந்து அந்த பொம்மை வெளியாகிக்குமா, மியூசியம்ல அங்கங்கே இருக்குமா. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு ஒரு லைக் அது என்ன சொல்றது ஒரு அரை மாரி வச்சு அதுக்கு ட்ராப் பண்ணி வச்சு காலையிலே வந்து ஒரு பேஸ்டர் he goes and blesses the doll. அதோட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேய் வெளியாக கூடாது, அந்த பேய்க்கு மந்திரிச்சு விடுவாரு. ஓ அவ்வளோதான் இருக்கா? ஆமா. இதே தமிழனா இருந்தாக்கா அந்த பேய் ஒரு செம்பிள் அடிச்சு படி இவனுங்க என்ன பண்ணிருக்காங்க, மியூசியம் வச்சிருக்கானுங்க. இன்னொரு திங் என்னன்னா வந்து சர்ப்ரைசஸ் ஃபர்ஸ்ட் அந்த உத்தர வந்து லைக் திஸ் 2 couples went and watched அந்த பொம்மையை பார்த்தா சொல்லியிருக்காது, ஏன்னா பொம்மை தானே இது என்ன பண்ண போகுது போடி இதுன்னு துப்பியிருக்கான் அந்த பொம்மையை. ஓகே தமிழ் பேசியிருக்கான். then when he was going he literally died on an accident like after event after அந்த பொம்மையை மட்டவா பேசினதுக்கு அப்புறம். பட் அது கோன்சிடரா தான் இருக்கலாம்ல. பட் அது என்ன குத்துனா வந்து போதே ஒரு பைக் அவங்களோட his wife survived but the guy died. ஏய் ஆக்சிடென்ட் தானே சொன்னேன், அப்போ எப்படி லைக் I do not know. சிவியரான ஒண்ணா? Like severe accident. He died but his wife survived. இன்னொரு கதை Mhm. அது வந்து லைக் எனக்கு தெரிஞ்சவன் வந்து எப்பவுமே நைட்டு வந்து தூங்க மாட்டான் சரியா. லைக் அவன் வந்து ஒரு சாப்பிடணும்ல like Yeah right 9 மணிக்கு தலைவன் என்ன பண்ணுவாரு, அது இல்ல country by country டிராவல் பண்ணுவானா. நோ 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 லைக் அவன் If you சாப்பிட்டா understand, அவன் understand. தண்ணி இப்போ நஸ்தம் இல்லோ கலக்கி குடிச்சாதான் அவனுக்கு தூக்கம் வரும். அந்த Okay. மாதிரி. ஸோ வந்து அவன் வந்து அதே மாதிரி அன்னைக்கு செஞ்சு அதே மாதிரி குடிக்கிறப்ப வந்து இப்போ இது கிச்சன்னா பக்கத்துல வந்து பேக்யார்ட். ஆஹா. ஸோ பணக்காரலா பணக்காரனா பேக்யார்ட்லாம் வச்சிருக்கான் வீட்ல. தரல. ஸோ என்ன அவன் பார்க்கறான் ஒரு பிளாக் கலர் உருவம் ஃபிகர். ஆஹா. அவனே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ சரி இது நம்மளோட அது பேர் என்ன நம்மளோட இமேஜினேஷன் தான் சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்காம அப்படியே பின்னாடி நடந்து இப்போ அப்படியே அவனோட பெட்ரூமுக்கு போயிட்டான். ஓகே. ஸோ எல்லாத்தையும் கதவெல்லாம் லாக் பண்ணி பெட்ரூமில் போயிட்டு போட்டு தூங்கிட்டு இருக்கப்ப வந்து திடீர்னு காலை பிடிச்சி ஒரு ஆள் இழுக்கிற மாதிரி ஒரு சீன். ஆஹா. டக்குன்னு அவன் லைக் எப்படி டக்குரு சிக்க டக்குது. அது இல்ல வெயிட் பண்ணி டக்குன்னு காலை பிடிச்சி இழுத்து நீங்க நினைக்கிறது இங்க நடக்கல. ஹாரர் பத்தி ஓகே ஹாரர் டாப் வேண்டாம் கண்டினியூ. காலை பிடிச்சி எப்படி சொன்னாலும் அங்கதான் வருவேன். சரி காலை பிடிச்சி இழுத்துச்சு. இழுத்து அவனுக்கு அப்படியே பயம் வந்துருச்சு.
வயிற்று கலக்குச்சா? நீ ஏன் வயிறு கலக்கறதுலயே இருக்க? உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுடா இந்த மாதிரி? இது நடந்தது ஒரு கேட்குற லைக் கொஸ்டின் மாதிரி நடந்துச்சு. நேத்தா? நான் இன்னும் தூங்கவே இல்லை விடிய விடிய. அட போடா டேய், இத சொல்லிட்டு இவன் பாட்காஸ்ட் உட்காந்துருக்காடே. இதை முடிச்ச பிறகு நான் கோயிலுக்கு போறேன், எல்லாரும் கோயிலுக்கு போயிடுவோம். என்னடா சொல்ற? லைக் எப்படி இருந்துச்சு? காலை பிடிச்சி அப்படியே ஒரு இழு. சோத்துக்காக பிசைக்காடா அப்படின்னு காட்டினா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமாடா? வாயத்தான் சொல்ல வேண்டியதாடா. ரைட் லேக் ஏன் ப்ரோ? ரைட் லேக் ஏன் தேர்ட் லேக் பிடிச்சிருக்கல? என் ஃப்ரெண்டுக்கு தேர்ட் லேக் பிடிச்சி இழுத்துச்சு. அவர் பேர் சிவேஷ்னு நான் அப்ப அவர் பார்த்தாரு. ஐயோ காலையில வச்சு கொய்யக்குது புரிய இப்ப தைரியம் உட்காந்து இருக்க தெரியல. எல்லாம் ஆண்டவன் புண்ணியத்துல. ஆண்டவர் புரியத்துல. ஸோ இதே மாதிரி நிறைய கதை உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். Until then, goodbye.